விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில பிறந்ததிலிருந்தே கஷ்டம் தான் நீங்க நினைப்பீங்க. விருச்சிக ராசிக்கு மட்டும் தான் கஷ்டம் இருக்குதா? ஐயா! எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. மத்த ராசிக்காரர்களை விட விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கஷ்டம்ன்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நல்லது கெட்டது முழுசா தெரிஞ்சவங்க, செவ்வாய ராசி அதிபதியா கொண்டவங்க, எல்லா இடங்கள்லயும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பெரும்பாலும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிற்பம் மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க. இதனால பார்க்குறவங்க எல்லோருமே விருச்சிக ராசிக்காரங்களா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறிச்சல் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு, மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில கடந்த காலகட்டங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனை தினந்தோறும் புதுசு புதுசா உங்க வாழ்க்கையில வந்துகிட்டு தான் இருந்திருக்கும். நீங்க இரவு நேரத்துல நிம்மதியா தூங்கலாம்னு பார்ப்பீங்க. ஆனா காலையில எந்திரிச்ச உடனே புதுசா ஒரு பிரச்சனையும், கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ, கஷ்டத்தையோ, துன்பத்தையோ கொடுத்ததில்ல. எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை? அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது வரும். அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும், போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க. விருச்சிக ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்கள்ல சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும் தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி. தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும், உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. என்னைக்குமே மத்தவங்கள நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மனால மத்தவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைன்றது வரும். அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும், போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க. நீங்க இது என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை தேடி பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாவே அமைஞ்சிருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதனுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிசம்பர் மாதம் முடியிற வரைக்கும் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பயிற்சியானது மே 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு. இதனுடைய பலன்களும் உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்திலிருந்து முழுமையாக கிடைக்கப் போகுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால, இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது. ஏன்னா, இனி வரக்கூடிய ஒரு 5, 6 மாதங்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. உங்க வாழ்க்கையில நீங்க எதை எல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ, அது அனைத்துமே பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய நாட்கள் அப்படின்றது பார்க்கப்படுது. இதுநாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இனி உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா, கடந்த காலகட்டங்கள்ல நீங்க நிறைய இடத்துல அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு இருப்பீங்க. அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வந்து உங்க வாழ்க்கையில வெற்றி பெற போறீங்க. ஒரு வீட்ல விருச்சிக ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா, அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்க தான் ஏத்துக்குவீங்க. இனிமேல் விருச்சிக ராசிக்காரர்களை எதிர்த்தவர்களுக்கு இனி அழுவு காலம்தான். கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ, 15,000 சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறதுனால, நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் சைடோ, நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகுது.
கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களா வந்து அலைஞ்சுகிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா இருக்கிறதுனால இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, நிறைய சலுகை எல்லாமே கிடைக்கும்போது இதை பார்த்து ரொம்பவும் மனவேதனைப்பட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கும் சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்கப் போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு, மரியாதை கிடைக்கும். அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இனி நினைத்தது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு, அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி தொழில்ல நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படின்றது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் அதிகமா சந்திச்சிருப்பீங்க. இதுல குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது. ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா 30, 33, 37 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த விருச்சிக ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களோ, இல்ல ஊர்க்காரன் தப்பா நினைச்சிருவாங்களோ, நம்ம கேரக்டர் தப்பா பேசிடுவாங்களோ அப்படின்னு நிறைய நபர் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்ஸால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல. வாரத்துல 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் முடிகிறதுக்குள் உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும். கடந்த காலகட்டங்கள்ல அந்த காதல்ல அதிகமான தோல்விகளை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது முழுக்க முழுக்க விருச்சிக ராசிக்காரங்க தான். ஏன்னா நல்லா லவ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு, ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும். இல்ல வீட்ல போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். பெற்றோர்களே உங்களுக்கு வீட்ல போய் சொல்லும்போது, முன்னாடி நின்னு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும், புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலர் படிப்பதற்காகவும், வேலை விஷயமாகவும், தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது. உங்க குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இத நினைச்சு வீட்ல இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லோரும் ரொம்பவும் வருத்தப்பட்டு இருப்பாங்க. ஏன்னா சொந்தக்காரங்க வீட்ல அல்ல பக்கத்து வீட்ல ஃபங்ஷன்லாம் நடக்குது. நம்ம வீட்ல ஒரு ஃபங்ஷன் நடத்த முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்பத்துல திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் நீங்க ஆண்களோ, பெண்களோ, அரசு வேலையோ, தனியார் வேலையோ, கூலி வேலையோ
நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை, தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறையப் போகுது. நீங்க கூலி வேலை செய்றீங்களோ அல்லது 10 பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ, வரக்கூடிய நாட்களில் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா, நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்ல இருக்கிறதுனால, இந்த காலகட்டங்கள்ல நிறைய கடன் பிரச்சனையும் தள்ளப்படுவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. நீங்க போய் விருச்சிக ராசிய பார்த்து கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு 3,00,000 இருக்குதுங்க, 5,00,000 இருக்குதுங்க, 10,00,000 இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 100 விருச்சிக ராசிக்காரங்கட்ட நீங்க போய் கேட்கும்போது, கண்டிப்பாக 95% பேர்கள் கடன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. மீதி இருக்கக்கூடிய 5 நபர்கள் மட்டும் தான் கடன் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கடந்த காலகட்டங்கள்ல பொருளாதாரத்துல மிகவும் பின்தங்கி இருந்தவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6, 7 மாதங்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள நாட்களாகவே பார்க்கப்படுது. இந்த 2025 முடிந்து 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது, ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயம் உங்க வாழ்க்கையில் இடம்பெற போகுது. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்களும், சொந்தக்காரர்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும், துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இருந்தாலுமே கூட புதிதாக ஒரு உறவு ஒண்ணு வரப்போகுது. அந்த உறவு மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை விரைவில் விருச்சிக ராசிக்காரங்க அடைய போறீங்க. இத்தனை நாட்களாக ஒரு சப்போர்ட் இல்லாம இருந்திருப்பீங்க. இந்த புதிதாக ஒரு உறவு ஒண்ணு பல நாள் கழிச்சு விரைவில் வரும்போது, நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும், வழிகாட்டுதலையும் தரக்கூடிய ஒரு நபராக அந்த நபர் நிச்சயம் உங்க வாழ்க்கையில் இடம்பெறப் போகிறார்.